அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு பெரியாழ்வார் திருமொழி ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுல இவர் வைஷ்ணவ லட்சணங்கள் அத கொஞ்சம் சொல்றார். நம்ம வைஷ்ணவன், நான் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். அந்த லட்சணங்கள் கொஞ்சம் வேணுமோ இல்லையோ. அடியேன் நாளைக்கு திருப்பாவையிலேருந்தும் ஒரு பாசுரம் அதுக்கு எடுத்து கொடுக்குறேன். வைஷ்ணவ லட்சணங்களுக்கு நிறைய பாசுரங்கள் இருக்கு, நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்கு. கொஞ்சம் நம்மளும் அதை தெரிஞ்சின்ற மனதான் நம்ம மனசு நம்மளுக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும், நான் வைஷ்ணவன் தானா? ஏன்னா வைஷ்ணவனை மட்டும்தான் பகவான் ஏற்றுப்பான். வைஷ்ணவன்னா அப்படியே வடகலை ஐயங்காரா பிறந்தேன், தென்கலை ஐயங்காரா பிறந்தேன், அது கிடையவே கிடையாது. நீ சண்டாளன் குலத்துல பிறந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவன்னா அதுக்கு ஒரு லட்சணங்கள் இருக்கு. எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அவன் எந்த குலம் எப்படி என்ன எதுவுமே அவன் பார்க்கறது இல்லை. அவன் நீ ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கியா, என்கிட்ட வா அப்படின்னு தான் சேர்த்துக்கிறான் கண்ணை. அததான் இந்த இடத்துல சொல்ல வர பெரியழ்வார். கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். நான் அவகாரியம், நான் கால நம்ம வாயால சொல்ல ஒண்ணாத அசத்தியங்களை அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். நாலாந்திரமான அந்த வார்த்தைகளை யார் யாரோ சொல்றது காதுல கேட்கறது கூட தப்புன்னு விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி அசத்தியங்களை, சொல்லக்கூடாத அந்த வாக்கியங்களை சொல்ல இல்லாதவர், ஒரு நாள் கூட சொல்லி அறியாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அங்க நித்திய வாசம் பண்ணுவர்கள். இது திருக்கோஷ்டியூருடைய பெருமையை சொல்றதுக்கோசரம் பாசுரங்கள் கொடுத்திருக்கார். அதுல ஒரு பாசுரத்தை எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வைஷ்ணவ லட்சணம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்கோசரம். விருந்து அன்று அமுது செய்ய எழுந்தருளின ஸ்ரீ வைஷ்ணவர்களை போல. நம்மளுக்கு சாஸ்திரம் என்ன விதிச்சிருக்குனாக்க, இன்னொரு ஜீவனுக்கு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம்தான் அவனுடைய பிரசாதத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் பாத்தீங்களா, கோவில்ல சாத்தமரம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுவா. அவனுடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். தினம் யார் நம்ம பாத்துக்கு சாப்பிட வருவா? எங்க போய் தேடுறது? யார போய் தேடுறது? திருமங்கை மன்னன் தினம் 1000 பேரை கூட்டின்னு தினம் விருந்து தடியாராதனை பண்ணாராமே. நம்ம சாதாரணமா நம்ம என்னத்த பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் 2-3 உதாரணங்களை நம்ம பெரியவா கொடுத்துருக்கா. தினம் தளிய பண்ணின அந்த சாதத்திலேருந்து ஒரு துளி தயிர் இல்லாட்டா கரிகாய் எதையாவது ஒண்ணுத்த கலந்து காகத்துக்கு தினம் போடணும். அது ஒரு பழக்கமா வச்சுக்கணும். காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஒரு காரணம், காக்கா ரூபத்துல நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சாப்பிடுவா. 1. 2வது, காக்கா ஒரு ஜீவன், அது பசியோட நிக்கிறது. அதுக்கு நம்ம சாதம் போட்டுட்டு சாப்பிட்டோம்னாக்க ஒரு அதித்திக்கு சாதம் போட்ட பலன். 2வது, ஒரு கைப்பிடி அளவு அரிசி தினம். எந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு இருக்கோ, மண்ணு இருக்கிற இடத்துல கண்டிப்பா எறும்பு இருக்கும். நம்ம எல்லாம் பிளாட்ல தான் இருக்கோம். எங்க தேடின்னு போறதுன்னு பார்க்காதங்கோ. ரோட்ல மரம் வளர்க்குறா இல்லையா, அந்த மரத்துக்கு அடியிலையாவது, அந்த இடத்துல மண்ணு தானே வச்சிருக்கா. எல்லா ரோட்லயும் மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு அடியில மண்ணு இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு அரிசி, அது 100 பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணின 100 பேரோ 200 பேரோ கைப்பிடியில எத்தனை அரிசி இருக்கோ
ஒரு அரிசியை ஒரு எறும்புக்குன்னு வச்சிருந்தோம்னா அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிட்ட ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அததான் இந்த இடத்துல சொல்றார். விருந்து நாள்தோறும் தினம் இதை வழக்கமா வச்சுக்கணும். தினம் நம்ம பார்த்துக்கு யாராவது அதித்தி வந்தா வெல் அண்ட் குட். யாருமே வரலன்னா எங்க போய் தேடின்னு போறது இல்லையா? அதனால ஓம்புவார், ஆதரித்து கொண்டு கொண்டு இருப்பார் அவரை. யார் வந்தாலும் முகஞ்சொலிக்காத அவளுக்கு சாதம் போட்டுட்டு தான் அவ சாப்பிடுவா. அந்த காலத்துல இருந்தா அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் வசதி இல்லாத இருந்தா, நிறைய பேருக்கு வசதி இருந்தது. வசதி இருக்கிறவா கூட ஒரு சிலர் போய் அடுத்தாத்துல சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பழக்கங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தது. நம்ம இந்த காலத்துல அதெல்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இந்த எளிய வழிகளை நம்ம பின்பற்றுவோம். அந்த மாதிரி தேவ காரியம் செய்து பகவத் சமாராதனம் பண்ணி கொண்டும் பகவானுக்கு ஆராதனம் பண்றது, அவனுக்கு தலிகை சமர்ப்பிக்கிறது, பாராயணம் வேதம் வேதம் படிச்சிருந்தா வேத பாராயணம், பாசுரங்கள் கத்துட்டு இருந்தா பாசுரங்கள், ஒண்ணுமே தெரியாத பகவன் நாமம், அத பகவன் சமாராதனம் பண்ணி கொண்டும் வேதம் வேத பிரதிபான்யனான பரம புருஷனை, வேதம் யாரெல்லாம் யார கொண்டாடுறது? நாராயணன் அவனே, கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, இதுதானே வேதம் சொல்றது. அந்த பரம புருஷனை பயின்று நெருங்க அனுசரித்து கொண்டும் அவனை மனசுல அப்படியே உள்ளி 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 அவனை மனசுல நினைச்சு 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 அனுசந்தித்து கொண்டும் வாழும் கண்ணாலே கண்டும் அனுபவிக்கர்கள் நித்திய வாசம் பண்ணுகின்ற. கண்ணு முன்னால நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கா. அத அனுபவிக்கிறா அந்த திருக்கோஷ்டியில இருக்கிற திருக்கோஷ்டியூர். அந்த மாதிரி வசத்தியான திருக்கோஷ்டியூர்ல மூவர், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, இதுதான் 3 ரூபம் பகவானுக்கு. அந்த மூவர்லயும் மூவர் காரியமும் வேத அபகார குருபாதக தைத்திய பீடாத்யாபத் விமோசனங்களாகிய 3 காரியங்களையும், வேத அபகார எப்பவும் பிரம்மா வேதம் உபதேசிண்டே இருப்பான். குரு பாதக தைத்திய பீடாத்யாபத் விமோசனங்கள் ஆகிற 3 காரியங்களையும் திருத்தும். எந்த தப்போ அந்த வேதத்தை தொலைச்சப்போ அன்னமாகி பிரம்மாக்கு கொடுத்தான். சிவனுக்கு கையில சாப விமோச்சன கபாலம் ஒட்டின்றப்போ சாப விமோச்சனத்தை கொடுத்தான். அவளெல்லாம் திருத்தினான். இதெல்லாம் தப்புன்னு சொல்லி திருத்தினான். திருத்தும் செய்து அருளின முதல்வனை சர்வ காரண பூதனை, எல்லாத்துக்கும் அவன்தான் காரண கர்த்தா, அவன்தான் காரண பூதன். சிந்தியாத, பகவான பத்தின சிந்தனையே இல்லாத, ஸ்மரிக்க கூட மாட்டாத, அவனை பத்தி ஒரு ராத்திரியிலயோ காத்தாலேயோ ஒரு நிமிஷமாவது அவனை ஸ்மரிக்காத, சிந்தனை பண்ணாத அப்படிப்பட்ட பாவக்காரிகளை, பாவம் செய்தவா அவள்லாம். பகவானை பத்தி நினைக்காத ஊர் ஒம்பி பேசிண்டு அங்க போய் உக்காந்துண்டு இங்க போய் உக்காந்துண்டு குளிக்காமையே சாப்பிட்டு இதெல்லாம் பண்றவாள்லாம் பாவம் பண்ணவா. அவளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு புத்தி வரும். படைத்தவன் சிருஷ்டித்தவன் அவளையும் தானே பகவான் தானே படைக்கிறான். எது எங்கனம் என்ன பிரயோஜனத்துக்கோசரம் படைச்சான் அப்படின்னா, ஏன் அவன் படைச்சான் பகவான், இந்த மாதிரிலாம் கூட மனுஷாலே படைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து போறாராம் பெரியாழ்வார். ஏன் அது மனசு நொந்து போகணும்னா, இவர் பெரியாழ்வாருக்கு ரொம்பவே ஒரு தைரியசாலி அப்படிங்கிற ஒரு உண்டு, வீரன் அப்படிங்கிற ஒரு இது கூட உண்டு அவருக்கு.
எல்லாரையும் இன்னொரு பாசுரங்கள் எல்லாம் ஒரு எல்லார்கிட்டயும் போய் அது இதுன்னு போய் இறந்துட்டு நிக்கிறங்களே, பகவானுடைய நாமத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இட மாட்டேங்கிறீங்களே, அந்த மாதிரி எல்லாம் பாடியிருக்கார். எல்லாரையும் சைடு மேனிக்கு சொல்லுவார். அதே சமயத்துல மனசு நொந்து சொல்வார். அப்படியே இந்த மாதிரிலாம் கூட மனுஷா இருக்காளே, இவாளெல்லாம் கூட பகவான் படைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கீதையில கண்ணன் சொல்வான், யாரெல்லாம் என்ன படிக்கிறாளோ, என்ன உணராத என்ன படிக்கிறாளோ, நான் அவதாரம் பண்ணியிருக்கேன்றது இல்லாத நான் ஒரு மனுஷன் நினைச்சுட்டு, ஏன்னா துரியோதனாதிகள்லாம் அவன் தெய்வம்னு தெரிஞ்சும் அவனை படிச்சான், அவனோட சண்டைக்கு வந்தா. அதே மாதிரி பாகவதா கிட்ட அபச்சாரம் பட்ட அவன் பகவான் தன்னை பழிச்சாலும் கூட அவன் பொறுத்துப்பான், பாகவத அபச்சாரத்தை பொறுத்துக்க மாட்டான். அப்படி பண்ணவாளெல்லாம் அசுர பிறவியில, இந்த மாதிரி பிறக்கிறவாள்லாம் அசுர பிறவி, அசுர பிறவியில மேல 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 அழுத்துவேன், அவளை கஷ்டப்படுத்துவேன். அவ பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்காப்புல இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவிலாம் அடியேன் இந்த குஷ்டரூகி எல்லாம் பிறக்கிற பெரியவா சொன்னதுதான் அடியேன் சொல்றேன். நான் என்னுடைய வார்த்தை எதுவுமே கிடையாது. அடியேன் குஷ்டரோகியா பிறக்கிறா, ரொம்ப கொடுமையான கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்படுறா, கை கால் இல்லாத பிறக்கிறா, தெருவுல திளைக்கிற நாயா பிறக்கிறா, தெருநாயா பிறக்கிறா. இந்த மாதிரி பிறவியெல்லாம் அவளுக்கு காத்துட்டு இருக்குன்னு பகவான் கண்ணன் சொன்னதுதான். அதை பெரியவாள்லாம் எடுத்து சொன்னதுதான். நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அடியன் விண்ணப்பிக்கிறேன். நம்ம தப்பு பண்ணமானாக்க நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மோசமான ஒரு பிறவி கிடைக்கும், துடிப்போம் அதுல. ஆனா நம்ம பண்ண தப்புக்குன்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஈன பிறவிகளை நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான். அதை பெரியவாள்லாம் எடுத்து சொல்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அத பெரியாழ்வார் மூலியமா தெரிஞ்சிட்டோம். இதையே அமுதனாரும் இதே வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்றார். என்னன்னா, நெஞ்சே ஏன் மனமே, பொருள் இல்லாதார்க்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாசகம் நம்ம சொல்லிட்டுருவோம். நம்மளுக்கு ரொம்ப வாழறதுக்கு பொருள் தான் வேணும், பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். வாழ்வதற்கு இன்றியமையாதான இன்பத்திற்கு உறுப்பாக உள்ள பொன் வாகனம் அதெல்லாம் அது நம்ம சொகத்துக்கு நம்ம அது நினைச்சுட்டு இருக்கோம், அதுதான் இன்பம். பெரிய கார் வச்சுட்டு இருந்தா இன்பம், பெரிய பங்களால இருந்தா இன்பம், பொட்டி பொட்டியா நகை வச்சுட்டு இருந்தா இன்பம். அது கிடையாதே. அது நம்மளை கொண்டு போய் அழுத்த போறதுங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல. அந்த மாதிரி வாகனம் முதலிய செல்வங்களும் புதல்வரும் நம்ம பெத்து வச்சிருக்கமே குழந்தைகள், அவ நம்மளுக்கு எந்த காலத்துல என்ன பண்ண போறா? நம்ம வியாதி ஏதாவது நீ வாங்கிக்கோன்னு சொன்னா வாங்கிப்பாளா? இல்ல கடைசி காலத்துல எனக்கு மூப்பு வேண்டாம், எனக்கு இளமை வேணும்னாக்க ஏயாதி மன்னன மாதிரி யாராவது வாங்கிக்க போறாளா? ஏதாவது ஒண்ணு நடக்க போறதா? ஒண்ணும் கிடையாது. அதனாலே அந்த மக்களும் பூமியும் நிலையாக இருந்து இந்த குடும்ப வாழ்வுக்கு நிலம் இந்த பூமி தான் நம்மளுக்கு சாஸ்வதம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பூங்குழல் ஆறும் மணமிக்க மலர் மாலைகளை சூட்டி உள்ள அழகிய கூந்தல் உடைய மனைவியாளும் நல்ல வாழ்வுக்கு காரணமான வாழ்க்கை துணையும் பொருள் பூதல்வர் பூமி பூங்குழலார்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா,
பூம் மனைவியாலும் பெறப்படும் எனவும் அவளெல்லாம் கிடைக்கிற கூடிய அந்த சுகங்கள் அதுக்கு ஆள்பட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு நரகம் காத்துருக்கு. அடுத்த பிறவி ஈன பிறவி நம்மளுக்கு காத்துருக்கு. அனுபவிக்கணும். வாஸ்தவம் தான். நம்ம வீடு, நம்ம குழந்தைகள், நம்ம மனைவி, நம்ம துணைவன், நம்ம பூமி எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இது எல்லாத்தையும் கண்ணன் எனக்கு கொடுத்துருக்கான். அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் நான் அனுபவிச்சுட்டு அவங்ககிட்ட போய் சேரணும். அந்த ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வரணும். அது நம்மளுக்கு வராது. நம்ம ஆழ்ந்து போயிடுவோம். ஆஹா, என் பொண்டாட்டியை போல இந்த உலகத்துல யாருமே அழகி கிடையாது. என் ஹஸ்பண்ட போல வசந்தவர் யாருமே கிடையாது. என் குழந்தைகளா, அடாடாடாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உருகி போறோமே. அதுதான் நம்மளுக்கு அதுதான் சொல்றார். என்றே மருள் கொண்டு இருக்கும் நமக்கு அறியாமலை உழன்று தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே. திருமங்கை ஆழ்வார் சொல்வர், தாரம் தந்தை கிளை மக்கள் இதெல்லாம் நோய்பட்டு ஒழிந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இவாதான் எனக்கு சாஸ்வதம்னு அந்த நோய்பட்டு ஒழிந்தேன். அவற்றையே இன்பமா எண்ணி நலிவு உற்ற நமக்கு இருள் கொண்ட வெம் துயர் மாற்றி. அந்த ஸ்டேஜில் இருக்கோம் இல்லையா நம்மளாம். இப்போ நம்ம அப்படிதானே இருக்கோம். இந்த உலகம், என் குழந்தைகள், என் செல்வம், என் காத்துக்கார், என் மனைவி, என் கார், என் வீடு, இப்படிதானே இருக்கோம். அந்த இருள், இது எல்லாமே இருள். இதெல்லாம் இந்த ஜென்மத்தோட நம்மளால விட்டு போயிட போறது. போன ஜென்மத்துல இவாள்லாம் யாருக்கு குழந்தையா பிறந்தாளோ, இவ யாருக்கு மனைவியா இருந்தாலோ, இவ யாருக்கு கணவனா இருந்தானோ, இந்த வீடு யாருக்கு சொந்தமா இருந்ததோ, அடுத்த ஜென்மம் எப்படி இருக்க போறதோ அத கொஞ்சம் கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். கையில கிடைச்சது தடி எடுத்தவன் தண்டல்காரன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வெம் துயர் அஞ்ஞானத்தால நம்மளுக்கு உண்டாகிய கொடிய துன்பத்தை போக்கி, எம் துயர் என்றும் வெம் துயர், ஏன் துயர் அப்படின்னு சொல்றான். வெந்து போகிற துயர். இது உண்மையில நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே துயர். யோசனை பண்ணாத மேலோட்டமா பார்த்தங்களானே இதெல்லாம் இன்பம். இது இன்பம் இல்ல, இது துயர் அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கணும். அதுக்குதான் பகவானை உள்ளுங்கோ, அவனை உணர ஆரம்பிங்கோ, அவன்கிட்ட பேசுங்கோ, அவன்தான் சத்தியம், இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. அடியன் திரும்பி திரும்பி அதுக்கோசரம் தான் விண்ணப்பிக்கிறேன். தன் ஈறு அதில் பெரும் புகழே மேன்மேலும் பழகி நித்தியமா உயர்ந்த பெருமைகள். ஆச்சாரியனுக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. தெருள் தந்து தெளியும்படியான ஞானத்தை ஆச்சாரியன் கிட்ட போனோம்னா நம்மளுக்கு சொல்வார், அப்பா இந்த உலகப்பற்ற கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடு. இன்னைக்கு இல்லைன்னாக்கா நாளைக்கு என் குழந்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. குழந்தை நம்மளுது. அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய கடமை நம்மளுது. நம்ம தான் பண்ணணும். நம்ம பெற்றிருக்கோம், நம்ம வளர்த்துருக்கோம். நம்ம குழந்தை நம்ம தான் பண்ணணும். நம்ம கணவன் நம்ம தான் பண்ணணும். நம்ம சுற்றம் நம்ம தான் பண்ணணும். நம்ம வீடு நம்ம தான் பராமரிக்கணும். அதே மாதிரி நம்ம பகவான் அவனை நம்ம தான் உணரணும். இது எல்லாத்தையும் நம்மளுதுன்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ. அப்போ கடைசியில அதையும் சேர்த்துக்கோங்களேன். நம்ம கண்ணன் அவனை நம்ம தான் உணரணும் அப்படிங்கிற ஒரு அந்த தெருள் தந்து தெளியும்படியான ஞானத்தை கொடுத்து ராமானுஜன் செய்யும் க்ஷேமங்களே. எம்பெருமான் நம்மளுக்கு காப்பு கட்டுறார், நம்மளுக்கு நிறைய எடுத்து கொடுக்கிறார். இந்த உலகம் அவ்வளவுதான், இதுல ஆழ்ந்து போகாத. அவன் சத்தியம், அவன் நித்தியன், அவன் அமலன், அவன் விமலன், அவனை நினைச்சுக்கோ. இதுல எல்லாத்துலயும் செய். இது அவனால கிடைச்சதுன்னு சந்தோஷத்தோட செய். மற்றும் உளார் தரமே. எத்தனை ஆற்றல் உடையவராலும் செய்ய போகுமானா
ராமானுஜர் ஆச்சாரியன் பண்ணின அந்த உபகாரம், அந்த க்ஷேமம் வேற யாராலையாவது நம்மளுக்கு பண்ணிட முடியுமானா? நம்ம கூட இருக்கிறவ யாராவது நம்மளுக்கு காட்டுவாளா? நம்ம குழந்தை காட்டுமா? நம்ம ஹஸ்பண்ட் காட்டுவாரா? நம்ம ஒய்ஃப் காட்டுவாளா? நம்ம சுற்றத்தார் காட்டுவாளா? நம்மள பெற்றவா காட்டுவாளா? எதுவும் நடக்காது. ஆச்சாரியன் சம்பந்தத்தினால மட்டும்தான் அது நடக்கும். அந்த மாதிரி பகவான் கண்ணன் தூது நடந்தான், தேர் ஓட்டினான், கீதைய உபதேசித்தான். எவ்வளவு பாடுபட்டும் ஒத்தர் கூட அதனால ஏற்றம் பெறல. ஒத்தர் கூட உருப்படியா வரல. அவன் பின்னாடி ஒத்தருமே வரல. அப்போ ஆச்சாரங்களை அனுப்புறான் உலகத்துக்கு. அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறானாம். தேவிகள்லாம் அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் வரான்னு பார்த்தாலும் ஒத்துருமே இல்லையாம். அப்போ அவ கேக்குறா, எல்லாரையும் திருத்திட போறேன்னு சொல்லிட்டு போனங்க, ஒத்துருமே வரலையேன்னு. என்னால பண்ண முடியல, நான் ஆச்சாரியன்களை அனுப்புறேன், ஆழ்வார்களை அனுப்புறேன், அவா திருத்துவா அப்படின்னு சொல்லி கண்ணா ஒவ்வொரு ஆச்சாரியனையும் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி சொல்ற விதமா எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அதனால என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கும் முடியும், உனக்கன்றி யாவருக்கும் காண்கேன் என்று மணவாள மாணவர்கள் சொன்னாப்புல நம்மளுடைய பிழைகளெல்லாம் பொறுக்கக்கூடியவா ஆச்சாரியர்கள். நம்மளுக்கு உபதேசம் மெதுவா 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 நம்ம மண்டையில கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். ஏன்னா நம்ம இந்த உலக அட்ராக்ஷன்ல இருக்கோம். இதை விட்டுட்டு வேற ஒரு வழிக்கு போகணும்னா சட்டுன்னு அது மனசு மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணுங்கிறதுனால ஆச்சாரியன் கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளுக்கு உபதேசித்து நம்மளை திருத்தி அவங்கிட்ட நம்மளை சேர்க்கிறாரே. அந்த ஆச்சாரியனை மனசார நினைங்கோ, அந்த கண்ணனை மனசார நினைங்கோ. நாள்தோறும் சத்சங்கம், அந்த திருக்கோஷ்டியூர்ல வைஷ்ணவாலாம் எப்படி இருப்பான்னு சொல்லி பெரியாழ்வார் சொன்னாரே, அந்த சத் சங்கத்துல இணைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வசதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும். அது ஓவர் நைட் நிச்சயமா முடியவே முடியாது. மனசு அவ்வளவு சட்டுன்னு பக்குவப்படாது. நம்ம நினைச்சுப்போம், நம்ம அப்படியே பகவானையே நினைச்சுட்டு இருக்கோம். அடியேனையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன். நம்ம அப்படியே பகவானையே நினைச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு பகவான் அப்படியே விஷ்ணு தூதர்களை தங்க தேர்ல நம்மளை கூட்டின்னு போவான். கிடையவே கிடையாது. இத்தனை நாள் நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். இத்தனை நாள் எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கோம். இப்பதான் கொஞ்சோண்டு திருந்த ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் முழுக்க திருந்தணும். சுத்தமா இந்த பற்று அறணும். சுத்தமா இந்த பற்று அழிஞ்சு அவனையே தியானிக்கணும். மனசுலால எப்பவும் அவனை நினைச்சுட்டே இருக்கணும். அந்த நிலைமைய நம்ம எல்லாருக்கும் கண்ணன் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.